6 வகையான டாக்ஸிக் லீடர்ஸ். எதையும் எப்பொழுதும் செய்ய விடாதவர்கள், அதாவது நம்மை பழிவாங்குவதைப் போல செய்து கொண்டிருப்பவர்கள். சரி, இதை பற்றி நீங்கள் சிறிது ஒரு கவனம் கொடுத்தது நல்லது. சரி, உணர்ச்சிகளோடு விளையாடுபவர். இவர் தந்திரங்களை தகர்த்தல் வேண்டும். இவருடைய தந்திரங்களை உணர்வுகளால் கட்டி வைப்பதை அவிழ்த்து கொண்டு வெளிவர வேண்டும். ஆகவே உணர்ச்சிகளோடு விளையாடுபவர்களோடு நீங்களும் விளையாடி கொண்டிருக்காதீர்கள். அனைத்திலும் தலையிடுபவர்கள். கட்டுப்படுத்துபவரா, தன் மீது நம்பிக்கை இல்லாதவரா, அல்லது மேலிடத்து கட்டளைகளை அப்படியே செயல்படுத்துபவரா, இது யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். அடுத்தது, இந்த கிரெடிட் திருடர் என்று ஒருவர் இருக்கிறார். எது செய்தாலும் இந்த கிரெடிட் எனக்குத்தான் என்று எடுத்துக்கொள்கிறார்கள் அல்லவா? மற்றவர்களோடு வெளிப்படையாக இருப்பதை காட்டிக்கொள்ளுதல், ஆனால் எல்லா சாதனைகளிலையும் பட்டியலில் நிரப்புவார். குழுவின் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவார். குழுவின் சாதனை இதை செய்யவில்லை என்பதை அதிக வெளிச்சத்தோடு காட்டுவார். இவர்களிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரி, அடுத்தது சூடாக செயல்படுவார். விடுமுறையிலும் விடுப்பில் செல்வதும் தவிர்க்கப்படும். உங்கள் சக்தி வற்றும் அளவுக்கு செயல்பட்டு கொதிநிலையிலேயே நிறுத்தி வைப்பார். இதுபோன்று இருப்பவர்களிடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு இடத்தில் பணி செய்கிறோம், சிலர் சொல்லுகிறார்கள், எல்லோரும் அப்படி இருப்பதில்லை, வித்தியாசங்கள் வருகின்றன அல்லவா? அதை நீங்கள் பார்த்து உணர்ந்து எந்த இடத்தில் அதாவது வெற்றிடம் இருக்கிறதோ அதை நிரப்பி மேலே செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து. சரி, இந்த வாக்கு தவறும் உத்தமர்கள் சில பேர் இருப்பார்கள். பில்டப், பயங்கரமான நம்பிக்கையை ஊட்டி வளர்த்து, உலகமே என் கையில், நான் செய்தால்தான் எதையும் செய்ய முடியும் என்ற ஒரு அளவுக்கு உங்களை நம்ப வைப்பவர்கள். எழுத்து வடிவில் உறுதி செய்யப்படாதவற்றை மாற்றுங்கள். எழுதி கொடுக்க சொல்லி கேளுங்கள். இல்லை என்றால் உங்கள் வளர்ச்சியின் மீது குறிவையுங்கள். உங்கள் குழு தவிர்த்து மற்றவர்களிடமும் பழகுங்கள். பக்கத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரிந்தால்தானே நாம் செய்து கொண்டிருப்பது சரியா தவறா என்பது தெரியும். யாரோடும் சண்டை போடச் சொல்லவில்லை, எல்லோரையும் எடுத்தறிந்து பேசச் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பயத்தின் குத்தகைதாரர் ஒருவர் இருக்கிறார். எல்லாமே பயந்து என்னால் செய்ய முடியவே முடியாது. உண்மை நாடகம் எது என்று தெரியாத அளவுக்கு பயத்தில் ஐயோ என்னால் முடியாது. இவர்களிடம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.